சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவனாள் என்னாலும். திருச்சிற்றம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெரும் கருணையினாலே சென்னை ICF கமலவிநாயகர் சத் சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொண்டு வருகின்ற திருமந்திர ஞான வேள்வி, அதிலே 9ஆம் தந்திரத்திலே அணைந்தோர் தன்மை என்பது பற்றி தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறார். உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் உண்மை நிலைக்கு வர வேண்டும். பொய்மை நிலையிலே இருந்து உண்மைகள் தெரியாது. இருள்மயமாக இருக்கக்கூடிய அறிவுக்கு எது ஒளி என்று தெரியாது, எது வழி என்று தெரியாது, எது உண்மை என்று புலப்படாது. பொய்மை மிகுந்த இந்த உலகம் இதனுடைய தன்மையிலே தான் இது விளங்குகிறது. நாம் இங்கே நிரம்ப பொய்மைகளை பார்க்கிறோம், வஞ்சகத்தை பார்க்கிறோம், சூதுகளை பார்க்கிறோம், பல்வேறு விதமான மாறுபட்ட குண மாறுபாடுகள் உடையவற்றை பார்க்கிறோம். ஆனால் நாம் ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இயல்புடையது தான் இந்த பிரபஞ்சம். இது குணப்பிரகிருதி என்று சொல்லக்கூடிய அந்த குணங்களின் அடிப்படையில் அமைந்த பிரபஞ்சம். இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு எத்தனை விதமான குண வேறுபாடுகள் இருக்கும் என்பதை நேற்றைய தினம் கூட சொன்னேன். இப்படிப்பட்ட குண வேறுபாடுகளோடு இங்கு உயிர்கள், விலங்குகள், பறவைகள் என்று சொல்லக்கூடியவை எல்லாமே இந்த பிரபஞ்சத்திலே வாழ்கின்றன. இந்த பிரபஞ்சத்திலே வாழக்கூடிய உயிர்கள் சகலர் என்று சொல்லக்கூடிய மானுடர்கள் பெரும்பான்மையும். அந்த சகலர் என்று சொல்லக்கூடியவர்கள் பிரகிருதி மயமான குணங்களை உடையவர்களாகவும் அந்த தத்துவங்களை உடையவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆகையினாலே பெரும்பான்மையோர் உண்மைக்கு மாறாகவும் உண்மையை புரிந்து கொள்ளாதவர்களாகவும் இருப்பார்கள். இதனால் இந்த உலகத்திலே அருளாளர்கள் எல்லாம் இந்த உலக தன்மையை புரிந்து கொண்டவர்களாக இருப்பார்கள். இங்கே பொய்மைக்கு அதிகமான வரவேற்பு இருக்கும், பொய்மைக்கு அதிகமான ஆதரவு இருக்கும். ஏனென்றால் அவர்களும் பொய்மை உடையவர்கள். பெரும்பான்மையோர் தன்னலமுடையவர்களாகவும் தன்னுடைய ஒரு மேன்மையை கருதுகின்றவர்களாகவும் தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் நடக்க வேண்டிய செய்திகளை மட்டுமே கருத்தில் கொண்டு உள்ளவர்களாகவும் என்று இப்படியெல்லாம் நாம் உயிரினங்களை, அதாவது மக்களை நாம் காணலாம். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னார், ஒரு சிலர் தன்னுடைய குடும்பத்தை பற்றி மிக்க அக்கறை உடையவர்களாக இருப்பார்கள். தன்னுடைய மனைவி, தன்னுடைய மக்கள், தன்னுடைய உறவினர்கள், இவர்களை பற்றிய அக்கறை உடையவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களை பற்றி அவர்களுக்கு அக்கறை இருக்காது. இதில் இன்னும் சில பேர் இருப்பார்கள். அவர்கள் எப்படி என்று சொன்னால் தன்னை பற்றி மட்டுமே கவலைப்படுவார்கள். தன்னுடைய மனைவியை பற்றியோ, குழந்தைகளை பற்றியோ, மற்ற உறவினர்களை பற்றியோ எல்லாம் கவலைப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு முழுக்க முழுக்க தன்னை பற்றியே தான் இருக்கும். தான் சாப்பிட்டோமா, தான் நல்லபடியாக இருக்கிறோமா, தனக்கு சௌரியம் இருக்கிறதா, தான் எவ்வாறு இருக்கிறோம் என்றே தான் கருத்தில் வைத்திருப்பார்கள்.
அவர்களுக்கு மனைவி மக்களை பற்றி கூட கவலை. சிலர் மனைவி மக்களை பற்றி கவலைப்படுவார்கள், சொந்தக்காரர்களை பற்றி கவலைப்பட மாட்டார். அதாவது மனைவியை பற்றி கவலைப்படுவார்கள், தன்னுடைய குழந்தைகளை பற்றி கவலைப்படுவார்கள், ஆனால் தன்னுடைய தாய் தந்தையரை பற்றி மட்டும் கூட கவலைப்பட மாட்டார்கள். அது கொஞ்சம் தள்ளி போய் அந்த உறவுகளை எல்லாம் விலக்கி விடுவார்கள். இப்படி எப்படிப்பட்ட வேறு வேறு விதமான மக்களை இங்கு நாம் பார்க்கிறோம். அவர்களில் பெரும்பான்மையோர் மாக்கள் என்று தான் தொல்காப்பியரும் சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த பிரபஞ்சத்திலே மிகுதியாகவும் பெரும்பான்மையாகவும் பெருகி நிற்பது வஞ்சமும் சூதும் ஏமாற்றும் அதிகமாக இருக்கும். இதிலே இறை உணர்வு முகிழ்த்தல், இறைவனை உணர்ந்து கொள்ளுதல், இறைவனுடைய பெருமையை தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்லுவது என்பது எத்துணை கடினமானது என்பது அருளாளர்களுக்கு தெரியும். அது அதாவது வழிபாடு என்பது அல்ல. சொல்லுகிறது கோயிலுக்கு இத்தனை கோடி மக்கள் போகிறார்களே, நம்முடைய மதத்துக்கு மட்டுமல்ல, வேற்று மதத்தை சேர்ந்த கோயில்களும் இருக்கின்றன, அதுலேயும் எத்தனையோ பேர் போகிறார்கள், எல்லோரும் இறைவனை வழிபாடு செய்கிறார்கள் என்று இறைவனை வழிபாடு செய்கின்றவர்கள் என்று பொதுவாக கணக்கெடுப்போமானால் எத்தனையோ கோடியான மக்கள் இறைவன் மேல நம்பிக்கை வைத்து வழிபாடு செய்கிறவர்கள் இருக்கிறார். ஆனால் உண்மை என்ன? எது உண்மையான ஒரு உணர்வு, கடவுள் வழிபாடு என்பது என்ன என்பதை நாம் பார்க்கிற பொழுது வியப்பாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த இறை உணர்வு அல்லது சிவத்தை பற்றிய உணர்வு அல்லது சிவத்தினுடைய உண்மை நிலை, சிவத்தினுடைய பரவெளித்தன்மை, இவற்றையெல்லாம் புரிந்து கொள்வது என்பது அது எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மழை பெய்கிற பொழுது அந்த கடலிலே அந்த மழை நீரானது எத்தனையோ பெய்யும். ஆனால் எந்த மழை நீர் சிப்பியின் வாய்க்குள் செல்லுகிறதோ, அப்படி வாயை திறந்து வைத்திருக்கும் அதற்குள் செல்லுகிறதோ, அது மட்டுமே முத்தாகிறது. அது ரொம்ப ஒரு என்ன சொல்லுகிறது, வியப்புக்குரிய ஒரு செயலாக நிகழ்வது போல இங்கே எல்லோரும் கடவுளை பற்றி சொன்னாலும் உணர்வு, கடவுள் உணர்வு என்பது மிகச் சிலருக்கு மட்டும்தான் அது இருக்கிறது. அதை பற்றி பேசுகிறார் திருமூலர், அதை பற்றி சொல்லுகிறார். அதுவும் சிவத்தை பற்றி தெரிந்து கொள்வது அதாவது திருமூலர் ரொம்ப பொதுமை பண்புடையவர் என்பது நமக்கு நன்றாக தெரியும். திருமூலர் என்பது மத வெறி பிடித்தவரோ அல்லது மத பற்று உடையவரோ கிடையாது. சமய வெறி சமயப்பற்று எல்லாம் உடையவர் கிடையாது திருமூலர் உண்மையின் சார்பிலே நிற்கின்ற மிகப்பெரிய மகான். அப்படி அவர் சொல்லுகிற செய்திகள் அவை 100க்கு 100 உண்மை உடையவனவாக விளங்குகிறது. பல செய்திகளை அவர் நமக்கு சொல்லுகிற பொழுது தன்னுடைய அனுபவமாகவும் உயிர்களுக்கு அவை உரியதாக செல்ல வேண்டும் என்றும் அதனை கருதி அவர் கூறுகின்றார். அப்படித்தான் இங்கே ரொம்பவும் ஒரு அவருடைய காலத்திலேயே அப்படி இருந்திருக்கிறது. அதனை நினைந்து பார்த்து இப்படி சொல்லுகிறார் என்று சொல்லுகிற பொழுது அந்த மணிவாசகரும் அதைத்தான் சொல்லுகிறார். தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாக வேறு வேறு மாயா சக்திகள் தத்தம் வேலையை தொடங்கின என்பது போல அது கடவுள் உண்டு என்று சொன்ன உடனேயே சிவத்திடம் சேர்வதில்லை. சிவத்திடம் சேர்ந்தாலும் கூட சிவத்திடம் செல்ல வேண்டிய உணர்வோடு செல்லுவதில்லை. இப்பொழுதும் கூட சிவத்தை வணங்குகின்றவர்களிலே வணங்குகிறார்கள் பெரும்பான்மையோரில். அதில் எப்படி வணங்குகிறார்கள், என்ன எதிர்பார்த்து வணங்குகிறார்கள், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து அந்த உயிர்கள் வணங்குகின்றனவா என்று ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதனை இங்கே நிறைவு செய்கிற அந்த தருணத்திலே நினைந்து பார்க்கிறார். இந்த உயிர் இத்தனை அல்லல்களுக்கும், இத்தனை துயரங்களுக்கும், இத்தனை வெறுப்புகளுக்கும், இத்தனை மாறுதல்களுக்கும் மாறுபாடுகளுக்கும் இடையே அந்த சிவத்தை அது உணர்கிறது என்று சொன்னால் அது எத்தனை தவத்தை செய்திருக்க வேண்டும், அது எத்தனை பிறவிகளிலே
அந்த அது எத்தனை விதமான அந்த தவத்தை செய்திருந்தால் அது சிவத்தை உணர்ந்து வழிபடுவதற்குரிய அந்த பேரு வாய்த்திருக்கும். அது எத்தனையோ பிறவிகளை கடந்து அந்த உணர்வை பெறுவதற்கு இறைவன் காத்திருக்கிறார். ஆகையினாலே சிவம் என்று சொல்லக்கூடிய பெருங்கருணை பொருளை பெரும்பொருளை உணர்தல் என்பது ஒரு பிறவியிலே வருவதில்லை. எத்தனையோ பிறவிகள் கடந்து அந்த உணர்வுகள் தோன்றி அந்த சிவத்திடமே லயித்து நிற்கிறது. அப்படி நடவாமல் எத்தனை பேர் திசை மாறி அந்த கடவுள் என்று சொல்லுவதை சிவம் என்று உணராமல் சமயம் என்று பெயரிலே பல்வேறு சமயங்கள் என்கிற பெயரிலே பல்வேறு கடவுளரை அவர்கள் முதற்கடவுள் என்று மயங்கி அவர்கள் அதிலே நின்று தங்களுடைய பிறப்பை எல்லாம் இழந்து தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த பிறப்பிலே என்பதை மிகவும் ஆழமாக அற்புதமாக இந்த பாடலிலே எடுத்து சொல்லுகின்றார். அதிலே குறிப்பாக மிகவும் ஆழமாக தைரியமாக நம்முடைய கருத்துக்கு இந்த செய்தியை திருமூலர் தருகின்றார். பண்டு எங்கள் ஈசன் நெடுமால் பிரமனை கண்டு அங்கிருக்கும் கருத்து அறிவார் இல்லை, விண்டங்கே தோன்றி வெறுமனமாயிடின் துண்டங்கிருந்ததோர் தூரதுவாமே. விண்டு அங்கே தோன்றி வெறுமனம் ஆயிடின் பண்டெங்கள் ஈசன் நெடுமால் பிரமனை கண்டங்கிருக்கும் கருத்தறிவார் இல்லை. அங்கே ஒரு கருக்கும்னு ஒரு எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதை எடுத்துடணும் அந்த பாட்டில். கண்டங்கிருக்கும் கருத்தறிவார் இல்லை, கண்டங்கிருக்கும் கருத்தறிவார் இல்லை, விண்டங்கே தோன்றி வெறுமனம் ஆயிடின் துண்டங்கிருந்ததோர் தூரது வாமே. சிவபெருமான் இந்த உலகை பிரபஞ்சத்தை நிர்வகிக்க வேண்டும் என்று அவர் இந்த பல்வேறு ஆன்மாக்களை பல்வேறு பதவிகளிலே அமர்த்துகின்றார். ஆன்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிநிலைகளிலே பக்குவம் பெற்றுக்கொண்டே வருகிறது. அப்படி பக்குவம் பெற்றுக்கொண்டே வருகிற பொழுது அதற்கு அடிப்படையாக இந்த மூலமலம் காரணமாக அமைகிறது. மூலமலம் என்று சொன்னாலும் சகசமலம் என்று சொன்னாலும் அந்த மலத்தினுடைய ஒரு தாக்குதலினாலே அந்த உயிர்படுகிற மிகப்பெரிய அந்த துன்பத்தை கண்ணுறுகின்ற சிவபெருமான் மாயையும் கண்மத்தையும் இணைத்து அதனை இயங்குமாறு செய்து இந்த உயிர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு என்று கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலேறி வந்து அது ஆறறிவாக வருகிற பொழுது
அது பழைய வாசனை எதையுமே விடுவதில்லை, அவ்வளவு சட்டுன்னு விட்டுறதில்லை. பழைய வாசனை என்று சொல்லக்கூடியது தான் எடுத்த பல்வேறு பிறப்புகளினுடைய அந்த நிலையில் என்ன மனம் இருந்ததோ அதே மனம்தான் இங்கேயும் இருக்கிறது. எனவே மனமானது பிறவிகள் தோறும் பண்பட்டு கொண்டே வருகிறது. மனதை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக புருடனுக்கு தந்த அனுபவங்கள் மாறிக்கொண்டே வருகிறது. ஆகையினாலே இந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்களை பல்வேறு பதவிகளிலே அமர்த்துகின்றார். அவ்வாறு அமர்த்துகின்ற பொழுது அதிகார தேவர்களாக பலரையும் படைத்திருக்கின்றார். அவ்வாறு அதிகார தேவதர்களாக அவர்கள் படைத்திருக்கிற பொழுது அதுபோல அவர் படைத்தவர் ஹரி என்று சொல்லக்கூடிய திருமாலும் அந்த பதவியிலே ஈசனால் அமர்த்த பெற்றவர். பிறகு திருமாலால் அந்த பதவியிலே அமர்த்த பெற்றவர் பிரமன். திருமாலுக்கு அந்த பிரமனை அந்த பதவியிலே அமர்த்தி அந்த பதவிக்குரிய தொழிலை செய்யுமாறு அதனை செய்கின்றார். பிறகு பிரமன் இந்திரன் முதலான தேவர்களை, வாயு, வருணன், அக்னி என்று சொல்லக்கூடிய அந்த தேவர்களை அந்தந்த பதவிகளிலே அமர்த்தி இந்த பிரபஞ்ச சுழற்சிக்கும் இயக்கத்திற்கும் பல்வேறு விதமான தேவர்கள் அவர்களை எல்லாம் அமர்த்திருக்கின்றார்கள். ஆனால் இதிலே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, பிரபஞ்சத்தை இயக்குவதற்கு, சகலர்களை கையாளுவதற்கு சகலர்களைத்தான் வைக்க வேண்டியிருக்கிறது. சகலர்களாக இருக்கிறவர்கள்ல இப்போ சகலர்களிலே ஒருவராக இருக்கிறவரை, சகலர்களிலே ஒருவராக இருக்கிறவரை, சற்று மேம்பட்டவராக இருக்கிறவரை, சகலர்களுடைய தன்மை தெரிந்து அவர்களை நடாத்துகின்ற அந்த தன்மையிலே அவர்கள் வைக்கிறார். அப்படி வைக்கின்ற அந்த சகலர்களிலே நம்முடைய திருமாலும் பிரமனும் இந்திரன் முதலானவர்களும் இருக்கிறார்கள். பிறகு பிரளயாகலர் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்களுக்கு இந்த மாயா மலம் என்று சொல்லக்கூடிய மாயையின் மயக்கம், ஈர்ப்பு இல்லை. அதனால அவர்களுக்கு மாயையினோட சம்பந்தம் இருந்தாலும் கூட தொடர்பு, ஈர்ப்பு இல்லாத காரணத்தினாலே அவர்கள் பிரளயாகலர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த பிரளயாகலர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் அவர்களுக்கு உட்பட்ட அந்த புவனங்களிலே வாழ்க்கை நடத்துகிறார்கள். அதிலே சிலரே அதிகாரிகளாக நியமிக்கின்றார். ஆகையினாலே ஒரு அலுவலகத்திலே, அதாவது சாதாரண பதவியில் இருக்கிறவர்களை அது சூப்பரிண்டென்டாக உதவி செய்து பிறகு அவரை அசிஸ்டன்ட் மேனேஜராக, பிறகு மேனேஜராக, இப்படி பதவி உயர்வு செய்கின்றார்கள் அல்லவா மேலதிகாரிகள். அதுபோல சிவபெருமான் அந்த உயிரினங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலேறி கொண்டு வருகிறது. அப்படி வருகின்ற அந்த பாங்கிலே திருமாலை இந்த சகலர்களுக்கு வினைப்பயன்களை ஊட்டுகின்றவரை அந்த உடலிலே தரித்திருப்பதற்கும் மற்றும் அந்த சகலருக்கு பல்வேறு அசுர நிலைகளினாலே வருகின்ற ஆபத்துகளை தவிர்ப்பதற்கும் காத்தல் தொழில் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழிலிலே ஒருத்தர் அமர்த்தி அவர் மூலமாக படைக்கின்ற அந்த உடல்களை பல்வேறு விதமாக படைப்பதும், பிரபஞ்சத்தை பல்வேறு விதமாக படைப்பதும், அந்த அதிகாரத்தையும் ஆற்றலையும் தானே தருகின்றார். இதில் இந்த மாதிரி அசுத்த மாயைக்கு அதே போல அதிகாரிகளை பிரளயாகலரில் இருந்து தருகிறார். அதே போல விஞ்ஞானகலர், ஒரு மலமுடையவர்கள், அவர்களுக்கு மாயையும் கண்மமும் தாக்குதல் இல்லை. அந்த நிலையிலே விஞ்ஞானகலராக இருக்கிறவர்கள், அவர்களுக்கும் அதிகாரிகள் இருக்கிறார்கள். எனவே அந்தந்த புவனங்களிலே அந்தந்த உயிர்கள் இருந்தாலும் அந்த உயிர்களுக்குரிய அதிகாரிகள் உண்டு. இப்ப பெரும்பான்மையும் நம்முடைய நூல்களில அதிகாரிகளாக இப்ப அனந்தேஸ்வரர், வித்யேஸ்வரர், சீகண்டர் போன்ற பலரும் இருந்தாலும் கூட அவர்களை பற்றி நாம் அதிகம் பேசுவதில்லை. நாம் அதிகம் பேசுவது திருமாலையும் பிரமனையும் பற்றித்தான், இந்திரன் முதலானவர்களை பேசுகிறோம். காரணம், சகலரோடு சம்பந்தப்பட்டவர்கள் அவர்கள். எனவே இப்படிப்பட்ட சகலரோடு சம்பந்தப்பட்ட இவர்களுக்கும் பெரும்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை சகலரில் பலரும் தெரிந்து கொள்வதில்லை.
சகலர்களிலே பலரும் தம்முடைய முதற் பொருளை அறிந்து கொள்வதில்லை, கடவுளை தலைவனை அறிந்து கொள்வதில்லை. தன்னுடைய தலைவனை அறிந்து கொள்ளாமல் மாற்றாக பலரையும் கடவுளாக எண்ணிக்கொள்கின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதனால தான் சொன்னார், தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று குறிப்பிடுகின்றார். தன்னுடைய தலைவனை அறிந்து கொள்ளாத தன்மை இந்த சகலருக்கு உண்டு. அப்படின்னா பிரளயாகலருக்கும் விஞ்ஞானகலருக்கும் தம்முடைய தலைவரை தெளிவாக தெரியும். அவர்களுக்கு மாயா தாக்குதல் மட்டுமல்ல, பிரளயாகலருக்கும் விஞ்ஞானகலருக்கும் முழுமுதற் பொருள் சிவமே என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. இந்த முழுமுதற் பொருள் சிவம் என்பதை உணராதவர் சகல வர்க்கத்தினர் மட்டும்தான். எனவே சகல வர்க்கத்தினரிலே பலரும் இந்த சிவபெருமானால் அந்தந்த பதவியிலே அமர்த்த பெற்றவர்களையே கடவுள் என்று வழிபாடு செய்கின்றதும் அவர்களை முதற்பொருள் என்று கருதுகின்ற தன்மையும் நாம் பறக்க காண்கின்றோம். அதைத்தான் சொல்லுகிறார். பண்டு பழமையான காலத்திலே எங்கள் ஈசன் என்ன அப்படி சொல்லுகிறதுக்கு காரணம் என்னென்னா, யாரெல்லாம் பரம்பொருளாக சிவபெருமான் ஒருவனையே எண்ணுகிறார்களோ அவர்களை தன்னோடு சேர்த்து கொண்டு எங்கள் ஈசன் என்று குறிப்பிடுகின்றார். ஈசன் என்பவன் சிவபெருமான் ஒருவனே கடவுள். திருமால் கடவுள் அல்ல, பிரமன் கடவுள் அல்ல, இந்திரன் கடவுள் அல்ல, உருத்திரன் கூட கடவுள் அல்ல. நாம் தெளிவாக அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் அழுத்தமாகவும் வலியுறுத்தும் விதமாகவும் நூலை நிறைவு செய்கிற பொழுது சொல்லுகிறார். தொடங்கும் பொழுதே சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை என்று தொடங்கினார். ஆகையினால இங்கேயும் நூல் நிறைவாக போகிற தருணத்திலேயும் இந்த திருமால் பிரமன் என்று சொல்லுகிறவர்கள் எங்கள் ஈசன் கண்டு அங்கு இருக்கும். கண்டு என்று சொன்னால் அவர்களை அந்தந்த பதவிகளிலே நியமித்து அந்தந்த தொழில்களை செய்யுமாறு அமைத்தவர் ஈசன். அதை விட்டுவிட்டு அந்த உண்மையை அறிந்து கொள்ளாமல் அவர்கள் திருமாலையும் பிரமனையும் கடவுள் என்று கருதி அவர்கள் வழிபாடு செய்கின்ற அந்த தன்மையை இங்கே பார்க்கிறோம். பிரமனையும் திருமாலையும் கடவுள்னு சொல்லுவது போலவே தேவர்கள் பலரையும் கடவுள் என்று வழிபாடு செய்கின்றவர்களையும் நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய ஒரு வேறுபாடு என்ன? முதற்பொருள் என்று சொல்லக்கூடிய கடவுளுக்கும் உயிருக்கும் என்ன வேறுபாடு? அடிப்படையாக ஒரு வேறுபாடு. எதை வேறுபாடாக சொல்லலாம்? எது உயிர், எது கடவுள் என்பதை எப்படி வித்தியாசம் கண்டுபிடிப்பது? இப்ப பலரும் கடவுள் என்று பல கடவுளரை அறிமுகப்படுத்துகின்றார்கள், பல கடவுளரை வணங்குவதற்கு தூண்டுகின்றார்கள். மறந்தும் புறந்தொழாத நிலையிலே இவனை தவிர வேறு எவனையும் நான் கடவுள் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், ஒரு கடவுள் இல்லை, சிவன் ஒருவன்தான் கடவுள் என்று நான் உறுதியாக சொல்லுவதற்கும் மற்றவற்றை நான் கடவுள் இல்லை என்று மறுப்பதற்கும் அடிப்படையாக என்ன காரணம் இருக்க முடியும் என்று சொன்னால், ஒரு காரணம், எப்பொழுதும் சிவனுக்கு பிறப்பு வந்ததே இல்லை. ஆனால் மற்ற கடவுளர் பிறப்பினை உடையவர்கள். திருமால் பலமுறை பிறந்து வந்திருக்கிறார். அந்த பிறப்புகள் தோறும் திருமால் பிறந்து வருகின்ற அந்த பிறப்புகள் தோறும் அந்த பிறப்பிலே அவர் செய்த அல்லது அவர் அனுபவப்பட்ட செய்திகளை புராணங்கள் விரித்து பேசுகின்றன. அப்படி விரித்து பேசுகின்ற பொழுது பல்வேறு வித மயக்க உணர்வுகள், மயக்கங்களை அங்கே நாம் பார்க்கலாம். அந்த மயக்க உணர்வுகள் பரம்பொருளுக்கு எவ்வாறு வரும்? ஒரு தாயினுடைய கருவிலே இருந்து பிறப்பெடுத்த ஒருவர் கடவுளாக முடியுமா? எப்படி கடவுளாக முடியும்? சிவபெருமானுக்கு அப்படி ஒரு நிலை ஏதாவது ஒரு புராணத்திலேயோ அல்லது எங்கேயாவது ஒரு செய்தியோ அல்லது யாராவது ஒரு இதிகாசத்திலேயோ அல்லது ஏதாவது ஒரு வேதத்திலேயோ எங்கேயாவது குறிப்பிட்டிருக்கப்படுமா என்று கேட்டால் அப்படி ஒரு செய்தியே இல்லை என்பது மாற்று சமயத்தினர் வேற்று வேதர்களும் ஒப்புக்கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்கிறது. அவன் பிறப்பிலி என்று, அவன் பிறவாயாக்கை பெரியோன் என்று மாற்று சமயத்தினர் கூட அவனை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், அவனுக்கு பிறப்பு இல்லை. எனவே இந்த பிறப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை உண்மைதான்
எது உயிர் எது கடவுள் என்பதற்கு அடிப்படையாக அமைந்தது. எடுத்துக்கொள்ளுகிற அவதாரங்கள் எல்லாமே பல்வேறு அவதாரங்களை சொல்லுகிறார்கள். தச அவதாரத்தையும் திருமாலுக்கு சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த அவதாரங்களுக்கு உட்பட்டதாக பல்வேறு கடவுளரும் உண்டு. அவர்களும் கருவில இருந்து பிறந்தவர்கள் தான். அவர்களை கடவுள் என்று சொல்லிக் கொள்ளுகிற பொழுது, அவர்களை கடவுளாக வழிபாடு செய்கின்ற பொழுது அவர்களுக்கு இந்த ஒரு தகுதி இருக்கிறதா? இந்த தகுதி எந்த கடவுளுக்கு இருக்கிறது? அப்ப பிறப்பு என்பது இல்லாதவர் தான் கடவுள். பிறப்பு என்பதை உடையவர் கடவுளாக இருக்க வாய்ப்பு இல்லை. இது ஒன்றுதான் உயிரானது பிறப்பதற்கு உடையது, உரியது. ஆனால் கடவுள் பிறப்புக்கு உரியவர் அல்லர். இந்த கருத்து அறிவார் இல்லை. சரி, இப்படி வச்சுக்குவோம். கடவுள் உயிர்களின் நலன் பொருட்டு அவரும் பிறந்து வருவார், அவரும் பிறக்கிறார், இப்படித்தான் சொல்லுகிறார்கள். கடவுள் உயிர்களின் நலத்திற்காக அவர் பிறப்பெடுத்து வருகிறார், அவரும் பிறப்பெடுத்து வருகிறார், அவரும் மானிடராகவே வருகிறார் அப்படின்னு சொல்லிக் கொள்ளுதா வைத்துக் கொள்ளும். அப்படியானால் முக்தி என்பது பிறப்பில்லாமை என்பது எப்படி சொல்லப்படும்? பிறப்பில்லாமை தானே முக்தி. பிறவி இல்லாமல் ஒழிவதுதான் முக்தி என்று எல்லாரும் கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வரைக்கும் அதை சொல்லுகிறார்கள். பிறந்து வருதல் துன்பம், இங்கே பிறந்து இருத்தல் துன்பம், பிறக்காமல் இருப்பதுவே இன்பம் என்று சொல்லுகிற பொழுது கடவுளே பிறந்து வருவார் என்று சொன்னால் பிறவாமை என்பது எப்படி சிறந்ததாகும்? அதுக்கு இழிவு வந்துடுமே. பிறவாமைன்னா கடவுள் பிறந்து வருகிறாரு, அப்போ உயிர் பிறந்து வருவதில் என்ன? ஆகையினாலே பிறவாமை என்று சொல்லுகிற பொழுது அது பிறப்பு என்பது ஒரு இழிவு நிலை என்று நாம் சொல்லுகிறோம். பிறக்கிற பொழுது, அது கருவில் இருக்கிற பொழுது, கருவாசம் செய்கிற பொழுது, அங்கே படுகிற துன்பங்களுக்கு அது ஆளாகிற பொழுது, அது குழந்தையாக பிறந்து அது படுகிற துன்பங்கள் எல்லாவற்றையும் மணிவாசகர் எடுத்து சொல்லி, உயிர்கள் இவ்வாறு படுகின்ற இந்த துன்பத்தையே கடவுள் என்று சில பேர் கொண்டாடுகிற சில உயிர்களும் இந்த துன்பங்களை பட்டிருக்கின்றன. இவ்வாறு துன்பங்களை பட்ட அந்த உயிர்களை கடவுள் என்று எவ்வாறு ஏற்றுக்கொண்டு அந்த கடவுளை வணங்க முடியும்? எனவே திருமூலர் திரும்ப வலியுறுத்துவதற்கான கருத்து என்ன என்றால், சிவனை தவிர வேறு எவரையும் கடவுள் என்று வணங்காதே என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். சிவன் ஒருவன் தான் கடவுள். ஏனென்றால் அது இதுவரைக்கும் அது பிறப்பெடுத்ததாகவோ அல்லது பிறப்புக்கு உரியதாக சொல்லப்பட்டதாகவோ ஒரு சிறு செய்தி கூட கிடையாது. எனவே பிறப்பிலி என்று சொல்லக்கூடிய பெரும்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அவனுக்கென்று உரிய தனித்த அடையாளங்களோடு தன்னை காட்டிக்கொண்டு இருக்கிறான். அவனே இந்த பிரபஞ்சம் முழுமையும், பிறப்பில்லாதவனாக இருக்கிற அவன் ஒருவனே இந்த பிரபஞ்சம் முழுமையும் ஆளுதற்குரியவனாகவும் தன்னுடைய ஆற்றலுக்கு உட்படுத்தி இருக்கிறவனாகவும் விளங்குகின்றான். ஆகையினால்தான் வெந்த சாம்பல் விரையன பூசியே தந்தையாரோடு தாயிலர் என்று சொல்லுகிறார். தம்மையே சிந்திப்பார் அவர் வினை தீர்ப்பரால், எந்த யார் அவர் எவ்வகையார் கோலோ. ஞானசம்பந்தர் கேட்கிறார். இந்த பாட்டில் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், வெந்த சாம்பர் விரையன பூசியே, அதுக்கு என்ன பொருள் என்று கேட்கிறார். தன் திருமேனி முழுவதும் சாம்பரை பூசிக்கொள்ளுகிறார் என்று சொன்னால் உலகம் முழுவதும் சாம்பராக போகும் ஊழி காலத்திலே, உலகம் முழுவதும் சாம்பராக போகும் ஊழி காலத்திலே சேஞ்ச் த பேட்டரின்னு வருது. ஆகையினாலே உலகம் முழுவதும் சாம்பராகி போய் ஊழிக்காலம் வரும் என்பது தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. இது விஞ்ஞானத்திலேயும் ஒப்புக்கொள்ளப்படுகிற செய்தி. இது தோன்றுகிற பொழுது உயிரினங்கள் எவ்வாறு தோன்றின என்ற செய்திகளும்,
பிறகு அவை வளர்ந்து பரிணாம வளர்ச்சி பெற்று இப்பொழுது எப்படி இருக்கின்றன என்று சொல்லுகிற செய்திகளும் ஐன்ஸ்டீன் முதலானவர்களும் சொல்லுகிறார்கள். இது முழுக்க ஒரு நாள் இல்லாமற் போகும், சூரியனும் இல்லாமற் போவான் என்றெல்லாம் அவர்கள் எல்லாவற்றையும் ஊழிக்காலம் என்பதை நம்முடைய சமயம் சைவ சமயம் சொல்லுகிற அந்த நிலையில அந்த சங்காரமானது மகா சங்காரமாக நிகழ்கின்ற பொழுது எல்லாவற்றையும் அவன் சாம்பராக்குகிறான். அந்த சாம்பரை தாங்குகின்றவனாகவும் அவனே விளங்குகின்றான். ஆகையினாலே வெந்த சாம்பல் விரையான பூசி. எனவே எல்லாம் சாம்பலானால் சாம்பலை பூசிக்கொள்கிறவன் ஒருவன் இருப்பான், அவன்தான் சிவன். அவனுக்கு பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை. எனவே அவன் தந்தையாரோடு தாயிலர் என்ற தந்தையாரோடு தாயிலர் என்பதற்கு என்ன பொருள்? பிறப்பு இல்லாதவன். அப்ப அவன் ஒருவன் தான் சிந்தையை செய்வார் வினை தீர்ப்பரால். எனவே எந்த யார் அவர், எவ்வகையார் கொலோ என்று சொன்னால் அவரை எந்த வகையிலே சேர்க்க முடியும்? அவரை சகலர் என்று சொல்ல முடியுமா? பிரளயாகலர் என்று சொல்ல முடியுமா? விஞ்ஞானகலர் என்று சொல்ல முடியுமா? மற்ற கடவுளரை எல்லாவற்றையும் இந்த 3 வகையிலே சேர்த்து விடலாம். ஆனால் சிவபெருமான் ஒருவன் தான் பதி என்கிற நிலையிலே எல்லாவற்றையும் எல்லாருக்கும் தருகின்ற நிலையிலே அவன் விளங்குகின்றான் என்று அந்த முழுமுதற் தன்மையை உணர்தல் வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். பண்டு எங்கள் ஈசன் நெடுமால் பிரமனை கண்டு அங்கு இருக்கும் கருத்தறிவாரில்லை. நெடுமால் என்று சொல்லக்கூடிய அந்த திருமாலையும் பிரமன் என்று சொல்லக்கூடிய பிரமனையும் கண்டு என்று சொன்னால் அவர்களுக்கு உரிய பதவிகளை அவரே தோற்றுவித்து அங்கு இருக்கும் என்று சொன்னால் அவர்களை பணி செய்யுமாறு ஆற்றல் தந்தார். இந்த கருத்தை அறிவார் இல்லை. இந்த கருத்தை அறியாதவர்கள் திருமாலை கடவுளாகவும் பிரமனை கடவுளாகவும் முழுமுதற் பொருளாகவும் கருதி அவர்கள் வழிபாடு செய்கின்றார்கள். இது பிரபஞ்சத்தினுடைய நிலை. இது இங்கே மயக்கம் அதிகமாக இருக்கும். இந்த மயக்கம் சகலருக்கு எப்பொழுதுமே உண்டு. அவர்களுக்கு பிரபஞ்ச மயக்கம் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே ஆணவ மலம் மிக அதிகமான தாக்கத்திலே இருப்பதினாலே அவர்களுக்கு குண தத்துவமான பிரகிருதி இந்த பிரபஞ்சத்தினுடைய தொடர்பு உண்டு. இப்போ நீங்கள் பிரளயாகலருக்கும் விஞ்ஞானகலருக்கும் ஆணவம் மென்மையாகவும் மிக மென்மையாகவும் இருக்கும். அவர்களுக்கு ஆணவம் என்பது தேய்ந்தும் குறைந்தும் அவர்களுக்கு விளங்கும், மென்மையாகவும் குறைந்தும் இருக்கும். எனவே அவர்களுக்கு இந்த பிரகிருத்தியிலேருந்து இருக்கக்கூடிய தத்துவங்கள் அவங்களுக்கு கிடையாது. இந்த பிரகிருதி மாயா தத்துவங்கள் பிரகிருதி மாயையிலிருந்து, அது பிரகிருதி மாயங்கிறது என்ன? அது ராஜசம் தாமசம் சத்துவம் என்று சொல்லக்கூடிய குணங்கள் அடங்கியது. சகலர் முழுவதற்கும் குணங்கள் அடங்கிய இந்த பிரபஞ்ச தொடர்பு இருப்பதினாலே அவர்களுக்கு மயக்க உணர்வு அதிகம். ஆதலாலே அவர்கள் எதையும் கடவுள் என மயங்கி வழிபாடு செய்வார்கள். கடவுள் என்று உணர்ந்து வழிபாடு செய்வதற்கு சிவம் ஒருவனை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று தெளிவாக அப்படி அவர்கள் விண்டு அங்கே தோன்றி வெறுமனமாயிடின் இப்படி அந்த தோற்றத்தை அவர்கள் தோன்றி அவர்கள் பணிகளை செய்கிற பொழுது நமக்கு இந்த தோற்றமும் இந்த பணிகளும் சிவபெருமானே தந்தார் என்று அவர்கள் எண்ணுகிற வரைக்கும் அவர்களுக்கு இந்த கேடு இல்லை. அவர்கள் ஒருவேளை அதை மறந்து போவார்களே ஆனால், அதனை இழந்து போவார்களே ஆனால், அவர்களுக்கு துண்டங்கிருந்ததோர் தூர் அதுவாமே என்று சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு அந்த பதவி இருக்கிறதே அது அவர்களுக்கு தீமை செய்கின்ற பதவியாக அமைந்து போகும். இப்போ ஒருவருக்கு ஒரு பதவி கிடைக்கிறது, அந்த பதவியிலே அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய நன்மைகளை செய்து விட்டால் அவர்களுடைய உயிருக்கு நன்மை செய்ததாக அர்த்தம். எனக்கு உதவக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறதுன்னு வைத்துக்கொள்வோம். எனக்கு உதவக்கூடிய வாய்ப்பு ஒரு பெரிய அதிகாரம் கிடைத்திருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நான் பலருக்கும் உதவும்
கூடிய வாய்ப்பு இருந்து அவர்களுக்கெல்லாம் உதவி விட்டேன் என்று சொன்னால் அதனால் என் உயிருக்கு நான் நன்மை செய்தேன் என்ற அர்த்தம். என்னுடைய பதவிக்கு நான் நன்மை செய்தேன் என்பதோ அல்லது என்னுடைய புகழுக்கு நன்மை செய்தேன் என்பதோ அல்ல. நான் என் உயிருக்கு அதனுடைய உயர்வுக்கு நன்மை செய்திருக்கிறேன். ஒவ்வொரு சமயமும் நான் உய்வதற்கு இது வழிவகுக்குமா என்று பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் என்னுடைய உயிர் நலனுக்கு இது தீங்கு விளைவிக்குமா, என்னுடைய உயிர் நலனுக்கு இது நன்மை தருமா என்று கேட்டு 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 அதனை செய்தல் வேண்டும். அதை விட்டு என் உடல் நலனுக்கு இது நன்மை விளைவிக்கும் என்றோ அல்லது என் உடன் உள்ளாருக்கு இது நன்மை விளைவிக்கும் என்றோ ஒன்றை செய்வது அவருடைய உயிர் நலத்திற்கு நன்மை பயக்காது என்பதை குறிப்பிடுகின்றார். விண்டு அங்கே தோன்றி வெறுமனமாயிடின் என்று சொல்லுகிற பொழுது இந்த உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். திருமாலே ஏமாந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். பிரமனும் ஏமாந்திருக்கிறான். பிரமன் கூட அதனால தான் புராணங்களில் பல இடங்களில் பிரமனுடைய அகந்தை பற்றி செய்திகள் வருகின்றன. பிரமன் தனக்கு முழுமை உண்டு என்று கருதி தனக்கும் 5 சிரங்கள் இருக்கின்றன, தானும் ஒரு முழுவதற் பொருள்தான் என்று கருதினான். ஆகையினாலே அவனுடைய ஒரு சிரத்தை கிள்ளினார் வைரவர் என்ற அந்த புராண செய்தி. இது புராணம் என்பது வேதத்திலிருந்து ஆகமங்களிலிருந்து எடுக்கப்படுகிற செய்திகள் விரித்து சொல்லப்படுவதுதான் புராணங்கள். எனவே அப்படி சொல்லுகிற பொழுது பிரமன் அல்லது மால் என்று சொல்லக்கூடிய இரண்டுமே மயக்கம் என்கிற பொருளை தருகிற சொற்கள். அவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய மாயோன் என்றுதான் பெயர். அவருக்கு மாயோன் என்றும் மால் என்றும் பிரமம் என்றும், பிரமம் என்றாலே மயக்கம் என்றுதான் அதற்கும் பொருள். ஆகவே இந்த பிரமன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே இருக்கிற அவரும் அந்த பதவியிலே வந்த பிறகு தங்களுடைய நிலையை மறந்து தங்களை முழுமுதற் பொருளாக எண்ணிக்கொள்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கே நாம் பார்க்கிறோம். பலரும் பதவிக்கு வருவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய பணிவும் அடக்கமும் அவர்கள் பதவிக்கு வந்த பிறகு இல்லாமற் போவதை காண்கின்றோம். காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு சொல்றார் சாமி. காரணம் என்னன்னு கேட்டா, அவர்கள் தமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பதவியும் இந்த அதிகாரமும் சிவன் தர வந்தவை என்று அவர்கள் நினைக்க மறந்தது தான் காரணம். எனக்கு இந்த அதிகாரம் வந்திருக்கிறது, எனக்கு இந்த உரிமை வந்திருக்கிறது என்று சொன்னால் வினைப்பயனை ஊட்டுகின்ற சிவபெருமான் அதற்கு தகுந்தவாறு அந்த பயனை தந்திருக்கிறார். எனவே எனக்கு வந்த தோற்றம், எனக்கு வந்த இந்த சிறப்பு, எனக்கு வந்த செல்வம் எல்லாம் சிவன் தர வந்தது என்று நினை என்றார் பட்டினத்தார். ஆகையினாலே சிவபரம்பொருளினாலே தனக்கு விளைந்தது என்று பிரமனே நினைக்காத பொழுது அவனுக்கே அந்த நினைப்பு வரதில்லை. தன்னை மறந்து அகந்தையினுடைய வடிவாக தன்னை கொண்டு பல குற்றங்களை செய்திருக்கக்கூடிய இந்த செய்திகளை நாம் பார்க்கிறோம். நாரதர் ஒரு வேள்வி செய்கிறார். அந்த வேள்வியிலே அந்த குற்றம் புரிந்து ஒரு மிகப்பெரிய ஆடு வந்து விடுகிறது. அதே போல பிரமனும் திருமாலும் சூரபதுமனிடம் பட்ட அவத்தைகளை கந்தபுராணம் பேசுகிறது. திருமால் பிரமன் இருவரும் தக்ஷனிடம் என்ன அவஸ்தைப்பட்டார்கள், தக்கனிடம் என்ன அவஸ்தை, காரணம் என்ன இதற்கு அப்படின்னு கேட்டா, அவர்கள் தங்களுடைய நிலை சிவபெருமானால் வந்தது என்பதை மறந்து விடுகிறார்கள். எனக்கு ஏதாவது ஒரு வாழ்வு, எனக்கு ஏதாவது ஒரு சிறப்பு வரும்னா உடனே எனக்கு நினைப்பு வர வேண்டியது சிவன் மேலதான். அப்பதான் ஆபத்து இல்லைன்னு அர்த்தம். எனக்கு இது வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது சிவன் தந்தது. அவனை நினைக்கிற நினைப்ப கூட அவன் கொடுத்தது தான். இல்லைன்னா அந்த பக்கம் வந்துருச்சு, இதுக்கு கொடுப்போம், நம்ம நினைக்க தருவோம் அப்படின்னு தருகிறார். தரலைன்னா எங்கிருந்து நினைப்பு வரும்? வேறு விஷயமான நினைவுகள் தான் வரும். எத்தனையோ விதமான நினைவுகள் வருகின்றன, அவற்றிலே நாம் காலங்கழிக்கின்றோம். ஆனால் சிவத்தையே எண்ணுகிறதற்குன்னு ஒரு வாய்ப்பு வருமானால் அதுதான் உண்மையான பிறவி. பிறவி என்பது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார்னார். அதுக்கு என்ன பொருள்? இறைவன் அடி சேருதல்னா போய் திருவடி எங்க பிடிச்சி சேர்றது? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார்னா சிவபெருமானுடைய முழுமுதற் தன்மையை தெரிந்து
அவனையே சார்ந்திருக்கிறவர்கள் தான் அடி சேர்ந்தது. அவர்கள் ஞானமும் அவருடைய கிரியையும் சிவத்திடமே சேர்ந்து தம்முடைய ஞானம் சிவஞானமே, தன்னுடைய கிரியை சிவக்கிரியையே என்று இருக்கிறவர்கள், அப்படி இருக்கிறவர்கள் பிறவிக்கடல் நீந்துவர் அல்ல, அதார் நீந்தார். ஆகையினாலே அந்த நினைப்பு திருமாலுக்கும் வருவதில்லை. அதனாலே அவர்கள் திருமாலை தக்ஷன் வேள்வி செய்கிற பொழுது, நீ இந்த வேள்விக்கு நீ தலைமை தாங்கு, இது வேள்வி கடவுளாக இரு என்று சொல்லுகிற பொழுது, திருமால் வேள்வி கடவுளாக இருக்கக்கூடிய தலைவன், என்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான், அவர்தான் இதற்கு முதற் பொருள், அவரைத்தான் முதற் பொருளாக கொள்ள வேண்டும். நான் வேண்டுமானால் அவரை நான் சமாதானப்படுத்தி அழைத்து வருகிறேன் என்றெல்லாம் சொல்லி இருக்கணும் இல்லையா? ஆனால் என்ன செய்தார் திருமால்? சரி, பயந்து போய் போனார் என்று சிலர் சொன்னாலும் கூட உண்மையிலேயே அந்த பதவி மேலே ஒரு ஆசை வந்தது. தான் எப்பொழுதுமே ஏன் அந்த முதன்மையிலே இருக்கக்கூடாது என்று கருதிவிட்டார். அதனால் வந்த விளைவு, அதனால் பட்ட துன்பம், சூரபத்மனால் அவ்வளவு துன்பப்பட்டார். நீக்க முடிஞ்சுதா? சூரபத்மனை வெல்ல முடிஞ்சுதா? ஆணவத்தை வெல்ல முடியவில்லை என்று அர்த்தம். சூரபத்மனை திருமாலாலும் வெல்ல முடியவில்லை, பிரமனாலும் வெல்ல முடியவில்லை என்றால் ஆணவ மலத்தை இவர்களால் வெல்ல முடியாது. அப்புறம் எப்படி இவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலுடைய தோல்விகளை இவர்கள் தீர்ப்பார்கள்? நம்முடைய வாழ்க்கையின் அத்தனை துன்பங்களுக்கும் ஆணவம் தானே காரணம். அவையெல்லாம் புராணங்கள் அல்ல, அவையெல்லாம் உண்மையினுடைய வெளிப்பாடுகள். ஆகையினாலே என்ன செய்தி இருக்கிறதோ அதை மறைக்க முடியாது. திருமாலை கடவுள் என்று உபச்சாரமாக பல இடங்களிலும், திருமாலை போலவே இந்திரனையும் கடவுள் என்று பல இடங்களில் உபச்சாரமாகும். அப்படிப்பட்ட சிலரையும் மானிட வர்க்கத்தை சேர்ந்தவர்களிலே சில சமயத்தார் தங்களுடைய கடவுளாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த தருணத்திலே நான் நிச்சயமாக சொல்லித்தான் தீர வேண்டும், அது என்னுடைய கடமை. ஷீரடி சாய்பாபா என்பவரை கடவுளாக சைவர்கள் வழிபடவே கூடாது. அது நான் தெளிவாக ஓப்பனாக சொல்லிவிடுகிறேன். அவர்கள் வழிபடுகின்றவர்களாக இருந்தால் அது அவர்களுடைய இஷ்டம். ஆனால் முறை என்ன என்று கேட்டால் அதை வழிபடுவதற்குரிய வழி இல்லை. ஏன் என்று கேட்டால் ஆகமங்களிலே எந்த மூர்த்தத்தை வழிபட வேண்டும் என்று நமக்கு சொல்ல, நீ சைவனாக இருந்தால், நீ திருநீறு பூசுகிறவனாக இருந்தால், நீ சைவ நெறியிலே நின்று அஞ்செழுத்தை ஓதுகிறவனாக இருந்தால், அந்த சைவ ஆகம நெறியிலே நின்று திருமந்திரம் திருமுறை போன்றவைகள் சொல்லுகின்ற நெறியிலே தான் நீ நிற்க முடியும். அதை விட்டுட்டு நான் எப்படி வேணா நின்றுக்குவேன், ஆனால் என்ன சிவ பக்தன் சொல்லிக்கொள்வேன் என்பது பொருத்தமல்ல. நாம் அந்த தப்பை செய்யக்கூடாது. நமக்கு முழுமுதற் பொருள் சிவன் ஒருவன் தான். சிவனைத்தான் வழிபாடு செய்ய முடியும். வேற கடவுள்னு வழிபாடு செய்யவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஏதோ அற்ப ஒரு சில விஷயங்களுக்காக இது நிறைவேறும், அது கூடும், இது நடந்துவிடும் என்றெல்லாம் மானுடர்கள் பலரையும் கடவுளாக நினைத்து வழிபாடு செய்வார்கள். இதெல்லாம் சனீஸ்வரனையே கடவுளாக நினைச்சு வழிபாடு செய்கிறார்கள். சனீஸ்வரனுக்கே வழிபாடு செய்து சனீஸ்வரனையே கடவுள், அதுக்கு சனியை போய் சனி ஈஸ்வரன் வேறு என்று அவனை சொல்லி கொள்ளுகிறார்கள். அப்படி வழிபாடு செய்கிறார்கள். அதுபோலவே பல கடவுளறி, நான் வேற்று மதத்தை பற்றி குறிப்பிடுவதற்கு விரும்பவில்லை. ஆனாலும் கூட இந்த முழுமுதற் பொருள் என்று சொல்லக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் இந்த பிரபஞ்சத்தை தாண்டி போய் வாழ்வு தரக்கூடியவர், இந்த பிரபஞ்சத்திலேயே வாழ்வு தரக்கூடியவர் என்பதல்ல, பிரபஞ்சத்தை தாண்டி போய் வாழ்வு தரக்கூடியவர் என்று ஒருவர் இருப்பாரே, ஆனால் அது சிவபரம்பொருள் தான். ஆகையினாலே அதனை தெரியாதவர்கள் துண்டங்கிருந்ததோர் தூர் அதுவாமே, ஒரு பொருளிலே அது அவர்கள் ஒரு பகுதியை மட்டுமே அவர்கள் தெரிந்து கொண்டிருந்து மீத பகுதியை தெரியாதவர்கள் அது பாழ்பட்டு போவது போல, துண்டம் அங்கு இருந்ததோர் தூர், ஒரு முழு பொருளிலே ஒரு பகுதியை மட்டுமே முழு பொருள் என்று நினைத்து கொண்டு அதிலேயே தங்கி இருக்கிறவர்கள் வாழ்விலே இழந்தவர்கள் ஆவார்கள், பாழ்பட்டு போனவர்கள் ஆவார்கள். எனவே அப்படி இல்லாமல் முழுமுதற் பொருளாக சிவத்தையே உணர்ந்து அந்த சிவத்தை வழிபாடு செய்கின்ற அந்த தன்மையிலேயே அவர்கள் நிற்க வேண்டும். சிவத்தை தவிர முழுமுதற் பொருள் கிடையாது. சிவமே முழுமுதற் பொருள், கடவுள் ஒரே கடவுள் தான்.
தெரியாதவர்கள் பலரும் பலவிதமாக வழிபாடு செய்கிறார்கள். அதுதான் நான் முதல்ல பிரபஞ்சத்தை பற்றி உங்களுக்கு சொன்னேன். இது மயக்க உணர்வு உடையது. அந்த மயக்கத்தை தீர்க்க நம்மால் முடியாது. அந்த மயக்கம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நமக்கு மயக்கம் தீர்ந்திருக்கிறது. நமக்கு சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை என்று அந்த மயக்கம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி வந்தால் அதையும் நீக்கிடணும். நாம் அதற்காகத்தான் திருமந்திரத்தில் 9வது மந்திரத்தை நமக்கு கொடுத்துருக்கார் சாமி. 9வது மந்திரத்தை இந்த இடத்தை கொடுத்துருக்கிறது காரணம், நம்மை அணைந்தோர் என்று சொல்லுகிறவர்கள் இந்த நெறியிலே நிற்கிறவர்கள். இந்த அணைந்தோர் என்று சொல்லுகிறவர்கள் அவர்களுக்கு எந்த விதமான சலனமோ அல்லது சந்தேகமோ இருக்காது. அவர்கள் முழுவதற் பொருள் சிவம் என்கிற ஒரு பொருள் தான். அதனை சார்ந்து நிற்கிற அந்த ஒரு நிலைதான் உயிருக்கு உய்வு தர முடியுமே தவிர உயிர் உய்வு பெறுவது இந்த பிரபஞ்சத்திலே முடியவே முடியாது. அது உய்வை பெறுவது என்பது இந்த உலகத்திலே சிறந்த வாழ்வு பெறுவது என்று கருதுகிறது. சிறந்த வாழ்வு, சிறந்த பதவி, சிறந்த புகழ் இவற்றையெல்லாம் பெற்றுவிடுவதுதான் வாழ்வு என்று அது கருதுகிறது. உண்மையிலேயே அது வாழ்வு அல்ல, அதல்ல வாழ்வு. இது வாழ்வா இருந்தால் அது பர்மனண்டா இருக்கணுமே, இல்லையே, போயிருச்ச, அவ்வளவுதான். பிரபஞ்ச சம்பந்தப்பட்ட புகழும் பிரபஞ்ச சம்பந்தப்பட்ட பெயரும் பிரபஞ்ச சம்பந்தப்பட்ட செல்வமும் வினை பயன்களால் வருவன. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு புகழ் வருகிறது என்று சொன்னால் வினைப்பயன், ஒருவருக்கு செல்வம் வருகிறது என்று சொன்னால் வினைப்பயன், ஒருவருக்கு பதவி வருகிறது என்று சொன்னால் வினைப்பயன். அந்த வினைப்பயன் வருகிறது. அவங்க ஒன்றும் பெருமைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வினைப்பயன் இருந்தால் கொடுப்பார். ஆனால் ஒருவர் சிவனை வணங்க வேண்டும், அவர்தான் முழுமுதற் பொருள் என்று ஒருவருக்கு நினைவு வருமானால் அதுதான் உண்மையான செல்வம், சிவப்பேர், அதுதான் வாழ்வு என்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே மற்றவை பிரபஞ்ச சம்பந்தப்பட்டவை அனைத்தையும் வாழ்வு என்று கருதுகிறவர்கள் இங்கேயே பலரையும் கடவுள் என வணங்குவார்கள், அவர்களுக்கே வழிபாடும் செய்வார்கள். அதனால திருமாலை வழிபாடு செய்கிறவர்கள் செல்வத்திற்காக வழிபாடு செய்கிறவர்களும் வேறு பல காரணங்களுக்காக வழிபாடு செய்கிறவர்களும் என்றெல்லாம் பலரும் நாம் பார்க்கலாம். ஆனால் முத்தி இன்பம் என்று சொல்லக்கூடிய பிறவி இல்லாத தன்மை அது சிவன் ஒருவனே வழங்கக்கூடிய தன்மை என்று இந்த பாடலிலே அப்படி துண்டங்கி இருந்ததோர் தூர் அதுவாம். தூருன்னா பாழ்னு அர்த்தம். அது பாழா போயிடும். விண்டங்கே தோன்றி வெறுமணமாயிடின், வந்த வாழ்வும் வந்த செல்வமும் வந்த புகழ் எல்லாமே சிவன் தர வந்தது என்று எண்ணாமற் போனால் அது வெறுமணமாயிடின். துண்டங்கிருந்த ஒரு பகுதியை மட்டுமே தெரிந்து கொண்டு மற்றவற்றை தெரிந்து கொள்ளாத நிலை போல பாழ்பட்டு போய்விடும் என்று பிரபஞ்சத்தினுடைய உண்மை நிலையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்த பாடலும் ரொம்ப ஒரு அருமையான பாடல் சொல்லுகிறார். அன்னையும் அத்தனும் அன்புற்றதல்லது, அன்னையும் அத்தனும் ஆரறிவார் என்னை, அன்னையும் அத்தனும் யானும் உடனிருந்து, அன்னையும் அத்தனும் யான் புறந்தேனே. அன்னையும் அத்தனும், அதாவது தாயும் தந்தையும் அன்புற்றவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அன்புற்றவர்களாக இருந்து ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தினார்கள். ஒருவருக்கு ஒருவர் அந்த அன்பின் விளைவாக அவர்களுக்கு நான் குழந்தையாக வர வேண்டும் என்று விரும்பினார்கள், ஒரு மகவு வேண்டும் என்று விரும்பினார்கள். அவர்களுடைய அன்பின் காரணமாக ஒரு மகவை பெற வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த அன்பின் காரணமாக அவர்களுக்கு மகவாக நான் வந்தேன். எனவே அன்னையும் அத்தனும் அன்புற்றது அல்லது, அவர்கள் அன்புற்றார்கள், அன்பின் காரணமாக அவர்கள் என்னை விரும்பினார்கள். என்னை விரும்பினார்கள் என்றால் ஒரு குழந்தை வேண்டும் என்று விரும்பினார்கள். ஒரு குழந்தை வேண்டும் என்று விரும்பினார்கள். நானும் வந்தேன். வந்த நான் யார் என்று அவர்களுக்கு தெரியுமா? என்னுடைய அன்னைக்கு தெரியுமா? என்னுடைய அத்தனுக்கு தெரியுமா? இந்த உயிர் வந்திருக்கிறதே, இந்த உயிர் யார்? இது எங்கிருந்து வந்தது? இது என்ன தன்மை உடையது? இது என்ன செய்யும் என்றெல்லாம் அவர்களுக்கு ஏதாவது தெரியுமா? அந்த அன்னையும் அத்தனும் இவர்கள் இருவரில் யார் அறிவார் என்னை? அன்னை அறிவாளா? அத்தன் அறிவானா? இல்லை. ஆனால் அன்னையும் அத்தனும்
அன்புற்றதினாலே நான் வருவிக்க விட்டேன், நான் வந்தேன். அப்ப அன்னையும் அத்தனுமாக இருந்த அவர்களோடு யானும் உடன் இருந்தேன். இப்ப அந்த குடும்பத்தில் இருவராக இருந்த நாங்கள் இப்பொழுது மூவராகி போனோம். அன்னையும் அத்தனும் யானும் உடன் இருந்தோம். இப்ப நான் அப்பாவும் அம்மாவும் மட்டுமல்ல, இப்ப நானும் சேர்ந்துட்டேன். நானும் சேர்ந்தனே தவிர என்னையும் சேர்த்துக்கிட்டாங்களே தவிர யார் எவருன்னு கேட்கல. இது எங்க குழந்தை என்று சொல்லி அவர்கள் வளர்த்தார்கள், பேணினார்கள், வேண்டியதை கொடுத்தார்கள், எல்லாம் செய்தார்கள். நானும் அவர்கள் குழந்தை என்றே தான் வளர்ந்தேன். அவர்கள்தான் என்னை கவனிக்கிறார்கள் என்று நானும் அன்பு செலுத்தினேன். ஆனால் சற்று காலம் கழித்து அவர்கள் தங்களை கவனித்துக் கொள்ள முடியாத நிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். பிறகு என்னை எப்படி கவனிப்பார்கள்? தங்களை கவனிக்க முடியாத நிலைக்கு அவர்கள் வந்த பிறகு அந்த அன்னையையும் அத்தனையும் யான் புறந்தேனே, நான் அவர்களை காப்பாற்றினேன். நான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, நான் அவர்களை காப்பாற்றினேன். நான் வந்தபொழுது அன்னை அத்தன் இவர்கள் இருவரும் நான் யார் என்று என்னை கேட்கவே இல்லை. எங்கிருந்து வந்தேன் என்று பற்றி அவர்கள் கவலைப்படவும் இல்லை. ஆனால் என்னிடம் மிகுந்த உரிமை பாராட்டி அவர்கள் என்னை வளர்த்தார்கள். தனக்கு உரிமை இருப்பதாக, தனக்கே உரியதாக என்னை கருதினார்கள். ஆகையினாலே தனக்கே உரியதாக கருதி எனக்கு வேண்டுவன செய்து என்னை வளர்த்தார்கள், வளர்த்து ஆளாக்கினார்கள். வேண்டுவன எல்லாவற்றையும் தனக்கு இல்லாவிட்டாலும் கூட எனக்கென்று கொடுத்து என்னை வளர்த்தார்கள். நான் வளர்ந்தேன். வளர்ந்த நிலையில அவர்கள் இருவரும் என்னை கவனிக்க முடியாத நிலை மட்டுமல்ல, தங்களையே கவனித்து கொள்ள முடியாத நிலைக்கு வந்தார்கள். அப்பொழுது உடனே நான் அவர்களை கவனிக்க ஆரம்பித்தேன். அவர்களுக்கு என்னை யார் என்று தெரியவில்லையே என்று நான் சொன்னேனே, எனக்கு அவர்கள் யார் என்று தெரியுமா? என்னை இவ்வாறு கவனித்து கொண்டு உரிமை பாராட்டுகிறார்களே, என் அப்பா யார், என்னுடைய அம்மா யார், இந்த உயிர்கள் யார் என்று நானும் கேட்கவில்லை, கவலைப்படவில்லை, இருந்தேன். ஆனால் இவ்வாறு என்னை கவனித்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறவர்களை நான் சிறுபோதிலே அவர்கள்தான் எப்பொழுதும் என்னை காப்பாற்றுவார்கள் என்று கருதி இருந்த காலத்திலே, ஒரு காலகட்டத்திலே அவர்கள் என்னை காப்பாற்ற முடியாதவர்களாக போய்விட்டார்கள். அப்படியானால் உண்மையிலேயே என்னை காப்பாற்றுகிற என்னுடைய அன்னை யார், என்னுடைய அத்தன் யார் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு காலகட்டம் வரைக்கும் குழந்தையை கவனித்தவர்கள் குழந்தையால் இப்பொழுது கவனிக்கப்படுகின்றார்கள். ஒரு காலகட்டம் வரைக்கும் குழந்தையை யார் என்று கேட்காமல் வளர்த்தவர்கள் ஒரு காலகட்டத்திலே குழந்தையால் யார் என்று கேட்கப்படாமல் காப்பாற்றப்படுகிறார்கள். இந்த உயிரை எது காப்பாற்றணும் அப்படின்னு கருதாம, இது அப்பா, இது அம்மா என்று சொல்லி அதை காப்பாற்றுகின்ற அந்த செய்தி. அப்போ நமக்கு ஒன்று நல்லா தெளிவாக தெரிகிறது. இவர்கள் இருக்கிற காலம் வரைக்கும், குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்னை காத்து நின்றார்கள். பிறகு அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. நான் அவர்களை காப்பாற்றுகிற அந்த நிலைக்கு போனேன். உண்மையிலேயே என்னை எப்பொழுதுமே காப்பாற்றுகின்றவராக, உதாரணமாக இந்த இவர்களுக்கு மகவாக நான் வருவதற்கு முன்பாக என்னை காப்பாற்றியது யார்? இவர்களுக்கு மகவாக இருந்து வளர்ந்து நான் இந்த உலகை விட்டு நீங்குகிற பொழுது என்னை காப்பாற்றப் போகிறவர் யார்? அப்படியானால் என்னுடைய உண்மையான என்னுடைய அன்னை யார், அத்தன் யார் என்று நான் கருதுவதில்லை. ஆனால் சிவத்தை வழிபாடு செய்கிறவர்களுக்கு அது தெரிந்துவிடும். என்னுடைய அத்தன் யார், என்னுடைய அன்னை யார் என்று தெரிந்துவிடும். அம்மையப்பராக இருக்கக்கூடிய அந்த உண்மையான அத்தன் அன்னை யார் என்பதை நம்முடைய சிவநெறி காட்டுகிறது. அதைத்தான் சாமி சொல்றார். சிவநெறியானது அதனை காட்டுகிறது. அம்மையாகவும் அப்பனாகவும் இருக்கின்ற சிவனும் அந்த உமையுமாக இருக்கக்கூடிய அருட்சக்தியுமாக இருக்கக்கூடிய அவர்கள்தான் இந்த உயிரை எப்பொழுதுமே காப்பாற்றக்கூடியவர்கள். அப்போ ஒரு உண்மை தெரிஞ்சது, இந்த உடம்பிற்கு அவர்கள் அன்னையும் அத்தனுமாக இருந்தார்கள், உயிருக்கு அன்னையும் அத்தனுமாக இருக்கக்கூடியவர் யார் என்ற தெளிவு நமக்கு இப்பொழுது வருகிறது. சரி, உயிருக்கு அன்னையும் அத்தனுமாக இருக்கக்கூடியது யார் என்று கேட்டால், சிகாரமாக இருக்கக்கூடிய சிவமும் வகாரமாக இருக்கக்கூடிய அன்னையும். எனவே அந்த சிவ
என்று சொல்லக்கூடிய அதுதான் உயிருக்கு அம்மையும் அப்பனுமாக இருக்கிறது. இதைத்தான் உணர்ந்து அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே, அம்மையும் அப்பனும் ஆகி என்றெல்லாம் அருளாளர்கள் முழுமையும் அம்மையப்பராகவே தான் பார்க்கிறார். அதற்கு என்ன காரணம் என்று சொல்லுகிறார். அம்மையப்பராக பார்க்கிற பொழுது அப்போ நான் என்ன பண்ணணும்? அவர் என்னை கொண்டு வந்தாரா இல்லையா இந்த பூமிக்கு? இந்த பூமிக்கு அந்த அப்பா அம்மா கொண்டு வந்தாங்க, பாதியில் இருந்தாங்க, பாதியில் போயிட்டாங்க இல்லை. அப்போ இந்த பூமிக்கு என்னை கொண்டு வந்தவர்கள் பாதியில் போனார்கள். ஆனால் இந்த உயிராக இருக்கக்கூடிய எனக்கு உண்மையான அப்பா அம்மா யார் என்று நான் தெரிந்து கொண்டால் அவர்களை விட்டு நான் பிரியாமல் இருக்கலாம். அப்போ இந்த பாதியிலே பிரிகிறவர்கள் ஒரு பக்கத்தை தெரிந்து கொள்கிற பொழுது உண்மையிலேயே உயிரை விட்டு பிரியாத ஒரு அம்மையும் அப்பனும் யார் என்று பார்க்கிற பொழுதுதான் நமக்கு அவர் தன்னை காட்டுகின்றார், அருளாளரும் காட்டுகிறார்கள். அது சிவமும் அது அம்மையும் சிவ. அப்ப நான் என்ன பண்ணணும்? அன்னையும் அத்தனும் யானும் உடன் இருந்து, சிகாரத்தோடைய வகாரத்தோடைய யகாரம் கூடவே இருந்து சிவய என்கிற அந்த மந்திர வடிவாக சிவய என்று அன்னையும் அத்தனும் யான் புறந்தேனே சிவய என்கிற மந்திரமாக இருந்து யகாரம் சிகாரத்தையும் வகாரத்தையும் பிரியாமல் சிவ என்கிறதோடு சேர்ந்து சிவய என்கிற மந்திரமாக இருந்து நான் அன்னையும் அத்தனையும் பேணி கொண்டிருந்து யான் புறந்தேனே என்று சொன்னால் அந்த அன்னையையும் அத்தனையும் விடாமல் எப்பொழுதும் பற்றி கொண்டே இருந்தேன். மூலசமாதியில் இருக்கிறவர்கள் செவிக்கின்ற மந்திரம் சிவய என்கிற அந்த செய்தியை சொல்லுகிறார். எனவே அவர்கள் சிவய என்ற மந்திரத்தை செபிக்கின்ற பொழுது என்று சொல்லக்கூடிய ஆன்மா சிவ என்று சொல்லக்கூடிய அன்னையும் அத்தனுடன் கூடவே இருந்து அவர்களுடைய நினைப்பை மாறாமல் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகவு நிலையிலே இருப்பதாக அந்த ஒரு மந்திரத்தை செபித்து கொண்டிருப்பார்கள். எனவே மோனசமாதி தான் அணைந்தோர் தன்மை. அணைந்தோர் அன்னையும் அத்தனும் யான் பிறந்தேனே என்று சொன்னால் சிவய மந்திரத்தை செபித்து கொண்டே இருந்து சிகாரத்தோடும் வகாரத்தோடையும் தன்னை இணைத்து கொண்டே அவர்கள் அங்கே இருப்பார்கள் என்கிற அந்த செய்தியை குறிப்பிடுகின்றார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த 2 பாடல்களுக்கான விளக்கத்தை அணைந்தோர் தன்மையிலே கண்டோம் என்று சொல்லி நாளைய தினமும் தொடர்ந்து அணைந்தோர் தன்மையை சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்கின்றேன். அன்பர்களே, அருமுக சிவன் பாம்பன் சுவாமிகளுடைய வரலாறு இங்கே மிக சிறப்பாக ஞானத்திரளில் வெளிவந்தது, நூலாக வெளிவந்திருக்கிறது. நீங்கள் இதை வாங்கி படித்து பயன்பெற வேண்டும். அவர் ஒரு சீவன் முத்தர், அற்புதமாக நமக்கு அருள்நிலை வழங்கிய ஒரு மகான், முருகனுடைய முழுமுதற் தன்மையை சொன்னவர். ஆகவே இந்த அருமுக சிவன் நூல், அதுபோலவே ராஜாங்க சமயம் 3வது பதிப்பாக வெளிவந்திருக்கிறது. ஞான குழந்தை ஆங்கிலம் இருக்கிறது, தமிழ் இருக்கிறது. இந்த குறுந்தகடுகள் இப்பொழுது திருநின்ற சருக்கம் என்று மிக அற்புதமாக திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய முழு வரலாற்றோடு குலச்சிறை நாயனார், பெருமடலை குறும்பர், காரைக்கால் அம்மையார், அப்பூதி அடிகள், திருநீலநக்கர், நம்பிநந்தி அடிகள் அத்தனை பேருடைய வரலாறும் பெரிய புராணத்தின் அடிப்படையிலே எல்லா பாடல்களும் அப்பாலும் அடி சார்ந்த அடியார் திருக்கூட்டத்தினுடைய அந்த மிகப்பெரிய அவருடைய நல்ல ஆதரவினாலே இந்த நிகழ்ச்சி நடந்தது. அதனை இங்கே குறுந்தகடாக வெளியிட்டிருக்கிறோம். அதுபோல் சிவஞான மாபாடியம் முழுமையும் ஒரு வருட வகுப்பு யூஎஸ்பியாக இருக்கிறது. ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறு முழுக்க, அதாவது 1256 பாடல்களுக்கும் விளக்கம், 1256 பாடல்களுக்கும் விளக்கம் நாம் இங்கே சொல்லியிருக்கிறோம். இந்த பாடல் அது பெரிய புராணத்தின் அடிப்படையில் நாம் இங்கே சொல்லியிருக்கிறோம் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய தினம் நாம் இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். ஞானத்திரளுக்கு உங்களுடைய நல்ல ஆதரவு தேவை. நீங்கள் தொடர்ந்து ஞானத்திரளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்படி நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கீங்கன்னா மற்றவர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஆற்றுப்படுத்த வேண்டும். மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்லி ஆற்றுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.
ஞானத்திரளில் வருகிற கட்டுரைகளுக்கு உங்களால் முடியுமானால் நீங்கள் அதற்கும் உங்களுடைய நல்ல ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஞானத்திரள் உங்கள் பத்திரிக்கை, அதில் வெளிவருகின்ற செய்திகள் எல்லாம் அற்புதமான செய்திகளாக வெளிவருகின்றன, அவற்றிற்கு நல்ல ஆதரவு வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.